ஸோ சரக்கலை பயிற்சி இல்லைங்களா? நெறைய பேர் இத வந்து இப்ப சொல்லி தராங்க. ஆன்லைன்லயும், ஆஃப்லைன்லயும் சரி. ஹீலர் பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கூட இத வந்து 10 நாள், 15 நாள் கோர்ஸ் அந்த மாரி கூட போட்டுருக்காங்க. இன்னும் நெறைய பேர் சொல்லி தராங்க அத. இதுல இஸ்லாமுக்கு முரணான விஷயங்கள் என்ன? ஷிர்கான விஷயங்கள் என்ன? எது எதெல்லாம் இதுல செய்யக்கூடாது என்பத பார்க்க போறோங்க. ஸோ பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை அறியக்கூடிய சரக்கலை என்று சொல்லுவாங்க. அதாவது சுவாச கலைன்னு சொல்லுவாங்க. ஸ்வர சாஸ்திரம் என்று சொல்லுவாங்க. இது வந்து சில அடிப்படை கோட்பாடுகள்ல இஸ்லாத்துடைய நம்பிக்கையான தவ்ஹீதுடைய நம்பிக்கை மற்றும் விதியை நம்புறது, இதோடு முரண்படுது என்று சொல்லலாங்க. எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் என்று சொல்லுவாங்க. சரக்கலை என்பது வந்து ஒருத்தருடைய மூச்சு ஓட்டத்த வச்சு, வர இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? வரக்கூடிய மரணம், வியாபாரம் மற்றும் பயணங்கள் இருக்குல்ல, அதனுடைய பலன்களை எல்லாம் முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு முறை. இது மறைவான அதாவது கைபான விஷயங்கள் என்று சொல்லுவாங்கல்ல, அதை அறியறதுக்கான ஒரு முயற்சி. ஆனா இஸ்லாத்துல எதிர்காலத்தை அல்லது மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தான் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. வெளிப்படையானவற்றையும், மறைவானவற்றையும் அறிபவன் அல்லாஹ் மட்டும் தான். ஸோ மறைவான விஷயங்களை கணிப்பது வந்து மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒரு பெரும் பாவம் என்று சொல்லலாம். 2வது வந்து சகுனம் மற்றும் நற்பயன் காணுதல். ஓமன்ஸ் என்று சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி, இடது மூச்சு அல்லது வலது மூச்சு ஓடுதா என பார்த்துட்டு, அத வச்சு அந்த காரியம் வெற்றி அடையுமா, இல்லையா என்று தீர்மானிப்பது இஸ்லாத்துல சகுனம் பார்ப்பதாக தியரா என்று சொல்லுவாங்க. கருதப்பட்ட விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகுனம் பார்ப்பது ஷிர்க் என்றும் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. 3வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மனுஷனுடைய சுயமுயற்சியும் விதி. அதாவது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி, ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும் என்பது அவனுடைய விதியில முன்னரே எழுதப்பட்டுச்சு. சரக்கலையின் மூலம் தமக்கு வர இருக்கக்கூடிய கெடுதிகளை மாற்றவோ, இல்ல தள்ளி போடவோ யாராலயும் முடியாது. ஆனா முடியும் என்ற நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அல்லாஹ்வுடைய விதியை மாற்ற நினைக்கக்கூடிய இந்த அறியாமை செயலாக கருதப்படுது இது. ஸோ மனுஷனுக்கு வெளியே இருக்கக்கூடிய சக்திகளை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமும் இதுல இருக்கு சரக்கலையில. சுவாசக்கலை, ஜோசியம் போன்ற கலைகள் வந்து மனுஷனுடைய செயல்பாடுகளை இந்த அண்டத்துல உள்ள பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அது மற்றும் நட்சத்திரங்களோட இயக்கம், இதோடு இணைத்து பார்க்குது இந்த சரக்கலை என்பது. ஆனா இஸ்லாம் வந்து ஒரு முஸ்லிம் தன் ஒவ்வொரு காரியத்தையும் படைத்தவனாகிய அல்லாஹ்வ மட்டும் தான் சார்ந்து இருக்கணும், தவக்குல் வைக்கணும் என்று சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா உடற்பயிற்சி, ஆரோக்கியத்துக்கு மூச்சு பயிற்சி மேற்கொள்வது வந்து இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பா லங் ப்ராப்ளம் இருப்பவங்க அதுக்கெல்லாம் நல்லது. ஆனால் அந்த மூச்சு பயிற்சியை வந்து ஆன்மீக ரீதியா கனெக்ட் பண்ணிவுட்டு, அதைக் கொண்டு நெறைய பலன்களை கணிக்கிறது, அ சகுனம் பார்ப்பது, எதிர்காலத்தை அறிவது, இது போன்ற விஷயங்கள் அதுல வருதுன்னா, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான ஏகத்துவத்துக்கு முற்றிலும் முரணான ஒரு விஷயம் இது. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சரக்கலை, சுவாசக்கலை சொல்லுவாங்க. மனுஷனுடைய மூச்சு ஓட்டத்த வச்சு உடலுடைய ஆரோக்கியம், மனநிலை மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை அறியக்கூடிய ஒரு பழமையான சித்த மருத்துவம் மற்றும் ஆன்மீக கலை சொல்லலாம். சரம்னா என்னன்னா, மூச்சு அல்லது சுவாசம்னு சொல்லுவாங்க. இது மூக்கின் வலது மற்றும் இடது துவாரங்கள் வழியாக நிகழக்கூடிய அந்த மூச்சு ஓட்டம் இருக்கு இல்லைங்களா? அதை அடிப்படையாகக் கொண்டது. இடது நாசிய வந்து சந்திரக்கலை சொல்லுவாங்க. மன அமைதிக்குன்னு சொல்லுவாங்க. குளிமை மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு உகந்து இப்படிலாம் சொல்லுவாங்க நெறைய. வலது நாசிய சூரியக்கலை சொல்லுவாங்க. உடல் பலம், சுறுசுறுப்பு, வெப்பம் மற்றும் கடினமான செயல்களுக்கு உகந்தது சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லுவாங்க. அது எது எதெல்லாம் விதிக்கு முரணாக, இன்னும் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது போல, மறைவான விஷயங்களை முன்கூட்டியே அழிவது போல வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஷிர்கான, குஃப்ரான விஷயங்கள் இருக்கு. அதனால இது போன்ற விஷயங்களை வந்து உலமாக்களுடைய கைடன்ஸ் அதை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? அணுகணும். தவிர்ந்து கொள்வது சிறந்தது. பொதுவா மூச்சு பயிற்சி மூலம் உடல் ரீதியான நன்மைகள் இருக்கு இல்லைங்களா? மெதுவாக சுவாசிப்பது, இதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். இதெல்லாம் செய்யலாம். மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். ஒரு உடற்பயிற்சியாக. ஆனா சரக்கலையில இருக்கக்கூடிய சில அம்சங்கள், அதாவது மூச்சுடைய ஓட்டத்த வச்சு எதிர்காலத்தை அறியறது என்ற நம்பிக்கை, மூச்சுடைய நிலையை வைத்து நல்ல நேரம், கெட்ட நேரம், வெற்றி, தோல்வி இதெல்லாம் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை. இதெல்லாம் ஷிர்கான, குஃப்ரான விஷயங்கள். ஏன்னா இஸ்லாம்ல நல்ல நேரம், கெட்ட நேரம் என்ற மூட நம்பிக்கைலாம் கிடையாது. மூச்சின் மூலம் மறைவான சக்திகளை பெறலாம் அல்லது பிரபஞ்ச சக்தியை கட்டுப்படுத்தலாம் என்ற கருத்து, இதெல்லாம் குஃப்ரான, ஷிர்கான விஷயங்கள். இந்த மூச்சை வைத்து ஜாதகம், குறி, எதிர்காலத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜோதிட கூற்றுகளை பற்றி கடுமையாக எச்சரித்திருக்கிறாங்க. இது போன்றது குர்ஆன், சுன்னாக்கு முரணான விஷயங்கள்.